갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு சில்லி சிக்கன் அது வந்து தந்தூரி சில்லி சிக்கன் நம்ம பார்க்க போறோம் அது என்ன தந்தூரி சில்லி சிக்கன் நீங்க தந்தூரி செஞ்சுட்டு சில்லி சிக்கன் செய்ய போறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படிலாம் இல்ல நம்ம வந்து சில்லி சிக்கன் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் செய்ய போறோம் ஆனா மசாலா மட்டும் தந்தூரி மசாலா சேர்த்து அதை சில்லி சிக்கன் செய்ய போறோம் அதனாலதான் இது தந்தூரி சில்லி சிக்கன் இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முந்தைய என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம தந்தூரி சில்லி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம தந்தூரி சில்லி சிக்கன் செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி இந்த அளவு பீஸா வெட்டிட்டு இதுல நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தந்தூரி மசாலா இது ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மைதா அப்புறமே ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இதை மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிட்டேன் இப்போ மாத்திட்டு இதில் நல்லா எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை நம்ம தந்தூரி மசாலா தான் இதில் ஸ்பெஷலே இது மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி இதையும் சேர்த்துக்கலாம் எதுக்கு இந்த முட்டை சேர்க்குறோன்னா மசாலாலாம் பிரியாமல் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இந்த முட்டை சேர்த்துக்கிறோம் இங்கே பாருங்கள் நல்லா நான் முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் இந்த கலர் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க தந்தூரி மசாலா போட்டோன்னா இந்த கலர் தான் வரும் அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு இப்போ இவ்வளோதான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சு செய்யலாம் இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்தளவு சேர்த்துட்டேன் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கும்போதே இப்போ தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த மசாலாவோட ஸ்பெஷலு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதம் இருக்கிற சிக்கனையும் நம்ம இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு அந்த ஆயில் பொரிச்ச எண்ணெயை எடுத்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு குடமிளகாய் எடுத்து அதையும் பெருசாக கட் பண்ணியிருக்கோம் இதை மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம் இப்போ சில்லி சிக்கனுக்கெலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவாங்க இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு
நல்லா கரண்டியால் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க, சோயா சாஸில் கொஞ்சமாக உப்பு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சிக்கனு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா நல்லா அந்த குழக்குழப்பு தன்மைக்காக வேண்டி தான் வச்சுருக்கோம். அது சேர்க்கும் போது நல்லா அந்த ஒரு ஜூஸியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக சேர்த்துருக்கோம், காஷ்மீரி மிளகாய் இது. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ண தந்தூரி சில்லி சிக்கன். ரொம்ப சூப்பராகவே ரொம்ப கலராகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் ஜீரா ரைஸ் செய்தோம், இதுக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.